தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வால்பாறை சாலை ஆழியாரை அடுத்த சின்னார்பதி அருகில் வேலைக்காக ஆட்களை ஏற்றிச் சென்ற தோஸ்த் வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து நமது செய்தியாளர் பூபதி வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் மோகன். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட நவமலை குடியிருப்பு பகுதியில் ஏராளமான மலைவாழ் மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இவர்கள் தினந்தோறும் பல்வேறு பகுதிகளுக்காக கூலி வேலைகளுக்காக வாகனத்தின் மூலம் அழைத்துச் செல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்று தோஸ்த் வாகனத்தின் மூலம் 20க்கும் மேற்பட்டோர் அதாவது மலைவாழ் மக்களை அழைத்து சென்றனர். இந்த நிலையில் அதாவது ஆலியார் பகுதியில் உள்ள செக் போஸ்ட் அருகே உள்ள சின்னார்பதி என்ற இடத்தில் அதாவது அவர்களை ஏற்றி வந்த வாகனம் அதிக வேகத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த நிலையில் அதாவது வாகனம் ஒரு வளைவில் திரும்பும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்தில் ராணி என்ற பெண் உயிரிழந்துள்ளார். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் ஏற்பட்ட இடத்தில் அதாவது அருகில் உள்ள வனத்துறை ஊழியர்கள் பார்த்த பொழுது ராணி உயிரிழந்த நிலையில் சடலமாக இருந்தது மீட்கப்பட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். மேலும் படுகாயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். இங்கு சிகிச்சை பெற்று வந்த திலகராஜ் என்பவர் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 3 நபர்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆனைமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி பூபதி.